அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜேடி விலாக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், நீர் மேலாண்மை என்னும் ஒரு அருமையான ஒரு தலைப்பை எடுத்து விஞ்ஞானபூர்வமாக உங்களுக்கு சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு, நாம் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு பொருள் நீர். நீர் இன்றி அமையாது உலகு என்னும் தமிழ் கூட்டுக்கு இணங்க இந்த தலைப்பை எடுத்து சிறிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகில் நிறைய நாட்டில் மக்கள் நீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நிறைய விலங்குகள் நீர் இல்லாமல் அழிந்து வருவதை நாம் காண முடிகிறது. இதை மையமாக கொண்டு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல் ஜேடி விலாக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு தாங்க. நீங்கள் தரும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் அடுத்த நல்ல கருத்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு தர நான் இன்னும் நன்றாக முயற்சி எடுப்பேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வாழும் தமிழ்நாட்டில் முன்காலங்களில் தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதாரம் விவசாயத்தை நம்பிதான் காணப்பட்டது. இன்று அந்த விவசாயத்தை செய்து வந்த மக்கள் அனைவரும் அந்த தொழிலை விட்டு வெளியேறி வருகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், நீர் பற்றாக்குறை தான் காரணம். இன்று நம் தமிழ்நாட்டில் தேவையான மழை பொழிவதை நாம் அறிவோம். தேவையான அந்த மழையை நாம் பாதுகாத்து வைத்தால் நம் தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய நிலங்களை விவசாயம் செய்வதற்கு தேவையான மழை நம் தமிழ்நாட்டில் பொழிகிறது. ஆனால் நம்முடைய அரசியல் மற்றும் பல காரணங்களால் அந்த நீரை நாம் பாதுகாக்காமல் கடலில் கரைய விடுகிறோம். இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டுமல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய நீர்நிலைகள் நமக்கு நிறைய நீர்நிலைகள் காணப்பட்டது ஒரு முன்காலங்களில். கம்மாய், ஏரி, குட்டை, குளம் மற்றும் பல நீர்நிலைகள் நாம் காணப்பட்டது. அதெல்லாம் இன்று அதை நிறுத்திவிட்டு அது வீட்டு மனைகளாகவும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாகவும் மற்றும் ஃப்ளாட் போட்டு விற்கிறது, இந்த மாதிரி பல அது ஒரு பிஸ்னஸாக இன்று மாறிவிட்டதை நாம் காண்போம். இது மட்டுமல்லாமல் நமக்கு மூலமாக நீர் ஆதாரம் எதிலிருந்து வரும் என்றால் மழையிலிருந்து வரும். மழையிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று நாம் பார்த்தால் மழை. இன்று நம் தமிழகத்தில் அனைத்து பக்கங்களிலிருந்தும் மலைகளை உடைத்து வெளி மாநிலங்களுக்கு விற்பதை நாம் காண முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் மனிதனின் பேராசை தான் காரணம். மனிதனின் பேராசை நம் நாட்டு மக்களுக்கு அடுத்த தலைமுறையை வாழ்வதற்கு அருகதையற்ற ஒரு பூமியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் உணர்ந்து நம் மக்களுக்கு, தெரிந்த மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி மக்களுக்கு ஒரு அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு அறிவை நாம் கொடுத்து இந்த மாதிரி தப்புகளை மனிதன் செய்யாமல் இந்த பேராசையை எல்லாம் விட்டு இந்த பூமிக்கு ஒரு காவலர்களாக நாம் வாழ்வதற்கு முயல்வோம். அப்படி நாம் இந்த பூமியை காத்து இந்த நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டாமல், அதை கெடுக்காமல், நீர்நிலைகளை அழிக்காமல் புதிய நீர்நிலைகளை உருவாக்கி குளம் மற்றும் ஏரிகளை தூர்வாரி நாம் பராமரித்து நீர்நிலைகளை நாம் பாதுகாத்து வைத்தால் அடுத்த நம்முடைய தலைமுறை நன்றாக வாழும். அதற்காக நாம் காவலர்களாக நாம் வாழ்வோம் என்று கூறி என்னுடைய இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.